ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கெலாம் ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஒயிட் குருமா. இது குக்கரில் எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க, டக்குன்னு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த பிரியாணி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு தக்காளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நம்ம தக்காளி சேர்க்காட்டி உங்களுக்கு நல்ல ஒயிட் கலராக இருக்கும் குருமா. தக்காளி சேர்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த தக்காளி கலர் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி சேர்த்தாலும் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும், சேர்க்காட்டியும் நல்லாயிருக்கும். உங்களோட இஷ்டம், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி குருமா செய்கிறதுக்கு ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம குருமா செய்யும்போது இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சரியாக வதக்காமல் செஞ்சோன்னா அந்த காய்கறிகளோட பச்சை வாசனை அந்த குருமாவில் இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ கேரட்டை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறிகள் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் சுத்தமாக போகும். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுறலாம். குக்கரில் விசில் வரத்துக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், இது கூட கடைசியாக ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு விசில் வந்துருச்சு, ஆவியும் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா ரெசிபி 2 பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.